அதுதான் உனக்கு ஒரு நல்ல மனைவிங்கிற அந்தஸ்த வருண் கிட்ட கொடுக்கும். ஒருவேளை நீங்க வருணை எதிர்த்து நிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா நான் என்னத்த பண்றது? நானாவே இருந்தாலும் நீ வருணை விட்டு கொடுக்க கூடாது. உங்க மேல சத்தியமா நான் அப்படி எதுவும் சைன் பண்ணல அத்தை. என்னடி உனக்கு ஆச்சு? ஏன் இப்படி பொய் சத்தியம்லாம் பண்ணிட்டு இருக்க? வான்மதி, வெண்ணிலா என் மேல சத்தியம் பண்ணிருக்கானா அது உண்மையாதான் இருக்கும். இதுக்கு மேல குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருக்காத. போய் வேலையை பாரு. ஐயோ இல்லத்த, நான் தெளிவா கேட்டேன். ஏன் என்ன யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க? நான் உண்மையை தான் சொல்றேன். வான்மதி, போதும். நீ சொன்னதை நம்பி நானும் அண்ணாமலைய டென்ஷன் பண்ணி வெண்ணிலாவ சந்தேகப்பட்டு இனிமே இந்த மாதிரி பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருக்காத. போ அத்தை, போ வான்மதி, போ. நீயும் போமா. உங்க கண்ணை பார்த்து பேசவே தைரியம் இல்லாதவனா இன்னைக்கு உங்க மேலே போய் சத்தியம் பண்ற அளவுக்கு துணிஞ்சிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு வேற வழி தெரியல. என்ன இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேல என்னோட வாழ விருப்பம் இல்லைங்கிற ஒருத்தர கட்டாயப்படுத்தி நீ கூட வாழ வைக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. வருண் சந்தோஷமா இருக்கணும். நீங்க சொல்லி கொடுத்த விஷயத்த வருணை காப்பாத்துறதுக்காக நான் உங்ககிட்டே சொல்லி இந்த வெண்ணிலா நேத்து வரைக்கும் என்ன பார்த்தாலே மறலுவா. இப்ப என்னடானா நீ செஞ்சது தப்புங்கிறா. இனிமே என் விஷயத்துல தலையிடாதங்கிறா. எல்லாத்தையும் தாண்டி பொய் சத்தியம் பண்ணி என்னையே திட்டு வாங்க வச்சுட்டா. இனிமே இவ்வளவு சாஃப்டா டீல் பண்ணக்கூடாது. நேரம் வரட்டும், பாத்துக்கிறேன். அக்கா, ஏய், உனக்கு இப்பதான் நான் அக்காவா தெரியறேனா? என் விஷயத்துல தலையிடாத நீ என்ன சொன்னல, அப்புறம் எதுக்கு என் ரூம்குள்ள வர? போடி வெளியே. சாரிக்கா, நீ கோவமா இருப்பேன்னு தெரியும். அத்தை திடீர்னு என்ன கூப்பிட்டு வருணை பத்தி கேட்டதும் எனக்கு பயம் வந்துருச்சு. நீ வேற நான் பொய் சொல்றேன்னு சொல்லவும் எனக்கு அந்த நேரத்துல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் அப்படி பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடுக்கா. நிறுத்தடி. நீயும் வருணும் பேசிட்டதை தானே நான் சொன்னேன். நான் இந்த பொய்யும் சொல்லலையே. என் காதால கேட்டேன். நீ வருண் கிட்ட ஏன் என்னை ஏமாத்தி கையெழுத்து வாங்குனீங்க சொல்லியிருந்தா நானே கையெழுத்து போட்டிருப்பேன்னு. ஆனா எல்லாரும் முன்னாடியும் நான் ஏதோ அரைகுறையா கேட்டேன்னு சொல்லிட்டல. அண்ணாமலையாத்த நம்பி இருக்கலாம். ஆனா நடந்ததெல்லாம் பொய் ஆகாது. எனக்கு உன் கோவம் புரியுது. ஆனா நீ என்ன புரிஞ்சுப்பல்லக்கா. அதனாலதான் என்னால வருணை எப்படிக்கா விட்டு கொடுக்க முடியும்? ஏய், சும்மா இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாது. நான் கேக்குறதுக்கு நேரா பதில் சொல்லு. வருண் உன்கிட்ட கையெழுத்து வாங்கினது உண்மையா இல்லையா? என்னடி சாதாரணமா ஆமான தலையாட்டுற? நான் உனக்கு நல்லது பண்றதுக்காக தான் நான் அண்ணாமலையாத்துக்கிட்ட உண்மையா சொன்னேன். அப்புறம் எதுக்கு பொய் சத்தியம் பண்ண? நீ என் நல்லதுக்காக தான் பண்றேங்கிறது எனக்கு புரியுது. ஆனா அதுக்காக நீ மட்டும் கஷ்டப்பட்டு எந்த யூஸும் இல்லக்கா. ஏன் இப்படி பேசுற? அப்போ வருண் உன்னோட இருக்க போறது இல்லையா? உன்னை விட்டுட்டு நியூயார்க் போக போறாரா? அக்கா, யாரும் யாரோடும் இருக்கணும்னு கட்டாயப்படுத்த முடியாது. யாரோட நாம வாழணுங்கிறத நாம மட்டும் முடிவு பண்ண முடியாது. விதிப்படி என்ன நடக்கணுமோ நடக்கட்டும் விடுக்கா. உங்களை மாதிரி யாராவது வந்து பார்த்துட்டு போனா
மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். நீங்க ஒண்ணு பண்றீங்களா? நாளைக்கு சாயங்காலம் எங்க வீட்டுக்கு வரீங்களா? எங்க வீட்ல ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன்ல நீங்களும் கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும். உங்களுக்கும் தனியா இருக்கோங்கிற நினைப்பு இருக்காதுல்ல? நானா? ஆமா, வந்தீங்கன்னா பெரிய குடும்பமே உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா எப்ப தோணுதோ நீங்க எங்க வீட்டுக்கு வரலாம். இந்த மாதிரி தனியா இருக்க வேண்டியது இல்லல்ல. இல்லங்க, பரவாயில்ல. நாளைக்கு எனக்கு பிறந்த நாள். நான் சொல்றேன், எனக்காக நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்க. உங்களுக்கு பிறந்த நாளா? ஆமா, உங்களை நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன். நீங்க வந்துதான் ஆகணும். நீங்க கிளம்பும் போது சொல்லுங்க, நானே டாக்ஸி புக் பண்ணி கொடுக்கறேன். எதுக்குங்க அதெல்லாம்? நீங்க எதுவும் பேசக்கூடாது, வரீங்க? சரி. அப்ப நான் வரேங்க. வாங்க. யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த லட்சுமி? எனக்கு கோவில்ல பழக்கமான ஒருத்தவங்க. சரி, நீங்க எதுக்கு வந்தீங்க? என்ன லட்சுமி இப்படி கேக்குற? நான் உங்களை பார்க்க கூடாதுன்னு அண்ணாமலை சொன்னதை நீங்க மறந்துட்டீங்களா? என்னால உங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையுமே வந்துடக்கூடாதுங்க. நீங்க எந்த முயற்சியும் எடுக்காதீங்க. உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், போயிடுங்க.